இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால் 2033 100% நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ இன்கம் வருதோ அந்த 100% உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 60 வயசுல ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயி திரும்பி இன்னொரு இடத்துல வேலை போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால 31 வருஷம் எப்படி இருப்பாரு? இல்ல இந்த நம்ம 10 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் முக்கியம்னு நினைக்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே டெபிசிட் ஃபைனான்சிங்ல தான் நடந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். அமெரிக்காவே டெபிசிட் ஃபைனான்சிங் 6% இருக்கு அவருக்கு. நமக்கு 3.2% தான் இருக்கு. ஆனால் அரசு ஊழியர்கள் மேலே அவங்க கம்ஃபர்ட்டாக தானே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதம் சம்பளம், லீவு, பெனிஃபிட்ஸு எல்லாம் கிடைக்குது. அப்படி இருந்தும் ஏன் இந்த பென்ஷனுக்காக எவ்வளோ தூரம் போராடுறாங்கங்கிற ஒரு கேள்வி. 2,07,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் MOU வித் ஸ்பெசிஃபிக் டார்கெட் போன வாரம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு எது ரிஸ்க் எடுத்திருக்கிறதுன்னு சில பார்வைகளை சொல்கிறாங்க. இது தேவையில்லாத ரிஸ்க், இந்த கூடுதல் நிதி சுமை எதுக்கு? ஏன்னா அதில் நீங்கள் கொடுக்கறதுல 10% எம்ப்ளாயி கொடுக்குறாங்க, 40% அரசே செலுத்தும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கடன் வாங்குறோம்னா அதுக்கு வட்டி கொடுக்கும், கவர்மெண்ட்டும் வட்டி கொடுக்கும். அதனால ₹1 வாங்கும்போது அதில் 20% வட்டி. இப்போதான் மகளிர் உரிமை தொகை ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய திட்டங்களை செயல்முறைப்படுத்திட்டு இருக்கும்போது இன்னும் இந்த 1000 கோடி தேவைதானா? இப்போ அரசுக்கு கூடுதல் சுமை தானே இது? திரும்ப வேற ஏதாவது ரூபமா, விலைவாசி உயர்வு இந்த மாதிரி திரும்ப சாமானிய மக்கள் தலையில தானே விடியும். நம்ம எப்படியோ இருக்கிற மாதிரி நிலைமையில இருந்து ஃப்ரீயா கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை தான் வரும். எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது, விமன் போய் ஒர்க் பண்ணும்போது ஆர்கனைசேஷன்ஸ்ல, மென்னும் ஒர்க் பண்ணும்போது 72% லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் தமிழ்நாடு. இதனால தமிழ்நாட்டுக்கு 1000ல இருந்து 1200 கோடி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பொருளாதார ஆய்வாளர் திரு பிரபாகர் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கங்க ஐயா. சார், ஒரு 20 ஆண்டு காலம் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய அவங்களோட கோரிக்கை, எல்லா முதலமைச்சர்கள்ட்டையும் அவங்க இந்த கோரிக்கையை வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த முதலமைச்சர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றியிருக்காரு. புதிய உங்களுக்கான அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வேற பேரில், ஆனால் நிறைய திட்டங்கள் அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு முதலமைச்சர் ட்வீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பை? ஒரு பொருளாதார ப்ரொஃபஸரா, ஸ்டூடெண்டா இதை நான் வரவேற்கிறேங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் இந்த ரிட்டையர் ஆக போகிறவங்க இன்னும் இருக்கக்கூடிய லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நிறைய இடத்துல. இதனால டயபெட்டிஸுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சாச்சு, கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 91 வயசு வரைக்கும் இருக்கலாம். நானே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ 60 வயசுல ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயி திரும்பி இன்னொரு இடத்துல வேலை போகிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதனால 31 வருஷம் எப்படி இருப்பார்? அவர் டெஃபினட்டாக ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் ஒரு சோஷியல் கேபிட்டல். போர்டு என்ற சோஷியாலஜிஸ்ட் இந்த இந்தியன் என்வாயன்மெண்ட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சோஷியல் கேபிட்டல்னு சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ அமெரிக்காவில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை போன வருஷம் இருந்த டிஇஐயில் இருக்கிற என்டையர் பீப்புளை ஒரே நாளில் ட்ரம்ப் அவர்கள் அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் அதனுடைய வித்தியாசம் அதிகம்.
அதே போல் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறவங்க இட் இஸ் அ சோஷியல் கேபிட்டல் ஃபார் தி பீப்புள். அதனால் நிறைய ஜாதி வேறுபாடுகள், எக்கனாமிக் வேறுபாடுகள் இருக்கும்போது இந்த சோஷியல் கேபிட்டலை கிரியேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ இதை நான் டெஃபினட்டாக வரவேற்கிறேங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு 1000லேருந்து 1200 கோடி வருஷத்துக்கு கூடுதல் செலவாகுதுங்க. இதில் முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா, ஏற்கனவே நம்ம 10 லட்சம் கோடி கிட்ட கடன் நெருங்கிட்டோம். தமிழ்நாடு கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த திட்டம் அப்போ ஏன் நடைமுறைப்படுத்தலைன்னு அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர்ட்ட கேட்டபோது நிதி இல்லை, நிதி செலமே சரியானதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றி பரிசீலிப்போம்னு சொன்னாங்க. பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாதப்போ இப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வர மூலமாக என்ன அரசு சொல்ல விரும்புகிறாங்க? அப்போ ஃபினான்ஷியல் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, இல்லை இந்த நம்ம 10 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் முக்கியம்னு நினைக்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? உண்மையிலேயே நிதி நிலைமையை கருத்தில் கொள்ளணும் இல்லை, அதையே அரசு இதில் கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? மிக இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க. அப்போ நிதி நிலைமை எப்படி இருந்தது, பிடிஆர் இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2022-23 நம்மளுடைய growth மிக கம்மியாக இருந்தது. அந்த சமயத்தில் அப்போ தான் நம்மளுடைய கோவிட் பேண்டமிக் முடிஞ்சு வந்தோம். அப்போ நிதி நிலைமை மிக குறைவாக இருந்தது. இப்போ இந்த நம்ம நினைக்கிற கடன் சுமை 9 lakhs தாண்டி இருக்கு. இந்த கடன் நீங்கள் சொன்ன மாதிரி 10 லட்சத்துக்கு போய் கொண்ட நிலைமையில் இருக்கு. ஆனால் அது 26.5% வரைக்கும் நம்ம போகலாம். அது என்ன 28.5% வரைக்கும் போகலாம். 26.5% வரைக்கும் போயிருக்கும். ரொம்ப டேஞ்சர் லெவலுக்கு நியரஸ்டாக போயிருக்கும். ஆனால் இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, நம்மளுடைய growth எவ்வளோ? தமிழ்நாடு growth 11.5% growth. இது கண்டினியூ ஆகுமான்னா, இப்போ அமெரிக்காவில் டாரிஃப் போட்டதுனால பாதிக்கக்கூடிய மாநில இந்தியா பாதிக்குது. பாதிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா 31% ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு தான் போகுது. அதனால தமிழ்நாடு அதனால வரக்கூடிய செகண்டரி பிரச்சனைகள், இப்போ திருப்பூர் அடிபட்டுச்சுன்னா திருப்பூரில் இருக்கிற இன்கம் வரலன்னா அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்த 31% இது நமக்கு வரக்கூடிய பிரச்சனையினால அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2,07,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் MOU வித் ஸ்பெசிஃபிக் டார்கெட் போன வாரம் பண்ணியிருக்காங்க. இது சென்னை பேஸ்டா இல்லாம பண்ணாங்க. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பரந்துபட்ட வளர்ச்சி. தென்காசி இந்த ஒரு 15 தென்காசி முக்கியமாக இந்த மாதிரி பரந்தப்பட்டு பண்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, growth அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த growth அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் வரும்போது நம்மளுடைய டாக்ஸ் ரெவென்யூவும் அதிகமாகும். இப்போ கடன் வாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே டெபிசிட் ஃபைனான்சிங்கில் தான் நடந்துங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அமெரிக்காவே டெபிசிட் ஃபைனான்சிங் 6% இருக்கு அவருக்கு. நமக்கு 3.2% தான் இருக்கு இந்தியாவுக்கு. நம்மளுடைய டோட்டல் தமிழ்நாடு ஜிடிபியில் எடுத்து பார்த்தோம்னா 3.2% தான் தமிழ்நாடு அந்த பேண்ட்விட்த் விண்டோவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது மிக சிரமமான இது. பிடிஆர் சார் சொல்கிற மாதிரி அது ஒரு சிரமமான விஷயம். இப்போ சேலரிஸ் நம்ம 42% பே பண்ணுறோம். சேலரிஸும் பென்ஷனும் சேர்ந்து. சேலரி 28%, பென்ஷன் 12%. இது ஆல் ஓவர் இந்தியா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேரளா நம்பர் 1, நம்பர் 2 தமிழ்நாடு வருது. மிக அதிகமான சேலரி பட்ஜெட்.
ஆனால் நீங்கள் இன்னொரு டைமென்ஷனையும் பார்க்கணும். தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து 250க்கு ஒருத்தர் இருக்காங்க. இந்த டீச்சிங் டாக்டர்ஸு இப்போ இந்த தமிழ்நாடு எம்ப்ளாயீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, நம்பர் 3 போலீஸ், இவங்க தான் மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க. இதில் இந்த டாக்டர்ஸ் மிக ஒரு ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டும் சொல்ல முடியாது, பட் பெட்டராக இருக்கு மிச்சம் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதே போல் நிறைய துறைகளில் நம்ம வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு ஊக்கமாக இருக்கும். அது எம்ப்ளாயீஸ் உணர்ந்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூலில் ஆப்சன்டீசம் ஃபார் டீச்சர்ஸ் வந்து 21.5% இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே, ஸோ 120 பேர் லீவ் போடுறாங்க. ஆல்ரெடி லீவ் இருக்கும்போது நீங்கள் 20% ஆல்ரெடி ஸ்டாஃப் பற்றாக்குறை, அதுவும் பிரைமரி ஸ்கூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்சன்டீசம் என்ன ஆகுதுன்னா இந்த என்டையர் ஃபோக்கஸ் வந்து அடிபட்டு போகிறது. இதை உணர்ந்து இந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து பண்ணாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பென்ஷன் வருது, 50% ஆஃப் யுவர் சேலரி ஆஃப் த லாஸ்ட் ட்ரான் 12 மாதத்துடைய ஆவரேஜிங் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க 50%. அப்படி இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த 20% உணராதது மக்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடாது. பொதுவாக இந்த மக்கள் என்ன விமர்சனம்னா, அரசு ஊழியர்கள் மேலே அவங்க கம்ஃபர்ட்டாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதம் சம்பளம், லீவு, பெனிஃபிட்ஸு எல்லாம் கிடைக்குது, அப்படி இருந்தும் ஏன் இந்த பென்ஷனுக்காக இவ்வளோ தூரம் போராடுறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனுங்கிறது எவ்வளவு முக்கியமானதாக இருக்குது? நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒரு அரசு ஊழியராக இருக்கும்போது சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு க்ரியேட்டிவாகவோ, இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஃபோசிஸ்லேயோ டாட்டாலேயோ இல்லைனா கூகுள்லேயோ பண்ணும்போது நீங்கள் ஒரு ஏஐயில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் அது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஜம்ப் வரும். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 60 வயசாக இருந்தாலும் நீங்கள் 60லேருந்து 65 70 வயசு வரைக்கும் அது பண்ணுறதில்ல, ரொம்ப யங்கர் ஏஜ்லேயே அவங்கள ரிட்டையர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஜாப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இது இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. வெறும் இந்த டைம் பேஸ்டு க்ரோத் இருக்குது. அதுலேயும் எஃபிஷியன்சியை ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால் மிக திறமையான எம்ப்ளாயிகள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணால் என்ன இருக்குது, ஒர்க் பண்ணாவிட்டாலும் இவங்க வந்து டைம் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ற ஒரு விமர்சனம் அது லார்ஜ் எக்ஸ்டென்ட் நான் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான், நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் அப்படி இந்த பென்ஷன் இந்த அளவுக்கு முக்கியமா என்றால் ஆமாம் முக்கியம். ஏனென்றால் இப்போ வந்து ரிட்டையர் ஆன உடனே 50% ஆஃப் தேர் லாஸ்ட் ட்ரான் 12 மாதம் ஆவரேஜ் சேலரியை வந்து பென்ஷனாக வரப்போகுது. இது ககன்தீப் பேடி அவர்கள் மிக திறமையாக கையாடி இருக்கார். ஒருவேளை லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பீக்ல இருப்பாங்க. அந்த லாஸ்ட் ட்ரான் சேலரி ஹையஸ்ட் சேலரியில் இருப்பாங்க. அதனால அதை 12ஆல் வகுக்கும் போது, அதனால நான் இப்போதான் கால்குலேட் பண்ணியிருந்தேன், 15 வருஷத்துல 20,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகும்.
அதனால் இந்த 12 அது சரியானது. 12 மாதம் சேலரியில் 50% பென்ஷன் வாங்கிக்கிறது. அவர் ஒரு கௌரவமான நிலைமைக்கு அவர் வந்து அவர் செலவுகள் இன்கமுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு சோஷியல் கேபிட்டல் இருக்கிறவரா அவரை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்தில் நம்ம ஊரில் இருக்கிற டீச்சர்ஸ் எப்படி வாழ்கிறாங்களோ, நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் எப்படி வாழ்கிறாங்களோ, நம்ம ஊரில் கவர்மெண்ட் டாக்டர் எப்படி இருக்காங்களோ அவங்களாம் ரோல் மாடல்ஸாக இருந்திருக்காங்க. அதனால் இந்த ரோல் மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இவங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. அதே போல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் என்னென்னா எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால் 2033 100% நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ இன்கம் வருதோ அந்த 100%ம் சேலரி அண்ட் பென்ஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம். அது மிக கடுமையான சூழ்நிலை. அதுதான் அர்ஜென்டினாவில் நடந்தது. அர்ஜென்டினாவில் என்ன நடந்ததுன்னா 2004ன்னு நினைக்கிறேன் நான் பண்ண ரிசர்ச்சில், 2004 பென்ஷன் ஃபண்ட்ஸை எல்லாமே நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போ அதை பற்றி சொல்லிடுறேன் நான். இப்போ 18.5% கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணது. இதுக்கு முன்னால் இருக்கிற இருவரைக்கும் இருக்கிற ஸ்கீமில் விட 32% அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இந்த பணத்தை எல்லாமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதில் எல்ஐசியில் போடலாம். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக வர இன்கம் டெஃபினட்டாக 7% அதுக்கு கொடுத்தே ஆகணும். 7 to 8% கொடுக்குற இதுக்கே போடுறாங்க. இப்போ அது கரெக்டாக வந்துடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான செலவு வராது. அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுத்துடலாம். அது வரல என்றால் அரசு கையிலேருந்து கொடுக்கணும். அரசு கையிலேருந்து கொடுப்போம். ஓகே. இதுக்கு முன்னால எதுவுமே இல்லை, 50% கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில். அது ராஜஸ்தானில் பண்ணாங்க. அது மிக ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. ஒன்று கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சரின்னு சொன்னாலும் மக்கள் அது ஒத்துக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் கூட போயிடுச்சு, இந்த கையில் இருக்கிற கவர்மெண்ட்டும் போயிடுச்சு. அது முடியாத காரியம். இப்போ அரசு எல்லாமே எம்ப்ளாயீஸ்க்கே கொடுத்தாங்கன்னா எங்கே வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு பண்ணுறது? இப்போவே நமக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு 62% இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 21% நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில். இப்போ நம்ம கடன் வாங்குறோம்னா அதுக்கு வட்டி கொடுக்குறோம், கவர்மெண்ட்டும் வட்டி கொடுக்குது. அதனால் ₹1 வாங்கும்போது அதில் 20% வட்டி, 21% நம்ம ஏர்ன் பண்ணுறது வட்டிக்கே கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். ஆனால் எதற்காக அந்த கடன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடன் வாங்கிறது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறோம். இப்போ பீகார் எடுத்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குற அவங்களுடைய என்டையர் பட்ஜெட்டு 100% சேலரிஸ்க்கு தான் போகுது. அவங்க வாழ்வதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் பீகார் பேரடாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இயல்பாகவே அங்கே பாஜக அல்லது காங்கிரஸோ தான் ரூலிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு ஓட்டு போட்டால்தான், அதனால தான் நம்ம மாநிலமே நடக்கும்ன்ற மாதிரி மாநிலமே நடக்கும். ஏன்னா இன்டர்னல் ஜெனரேஷன் 100% பீகாரில் சேலரிஸ் அண்ட் பென்ஷனுக்கே போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி நிலைமை கிடையாது.
இல்லை இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு எதை ரிஸ்க் எடுத்திருக்கிறதுன்னு சில பார்வைகளை சொல்கிறாங்க. இது தேவையில்லாத ரிஸ்க்கு, இந்த கூடுதல் நிதி சுமை எதுக்கு? ஏன்னா அதில் நீங்கள் கொடுக்கறதுல 10% எம்ப்ளாயி கொடுக்குறாங்க, 40% அரசே செலுத்தும்னு சொல்கிறாங்க. 32% அது அரசுக்கு ஏன் அவ்வளோ ஒரு நிதி சுமை? இப்போ இது அவசியமே இல்லையே. அப்படி இப்போ 20 வருஷமா இப்படி தானே இருந்திருக்கு, இப்போ இது தேவைதானான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே சார். இல்லை, இது ஒரு 20 வருஷமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்த ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இது எப்படி ஆகும்னா, இது இது ஒரு கான்ஸ்டன்ட்டாக ஒரு பெயின் பாயிண்டாகவே இருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு. எப்பவுமே எங்களுக்கு பணம் வரல, இப்போ இதுக்கு பென்ஷன் இல்லை, இது வரலன்ற சொல்லிட்டு இருக்கிற நிலைமையிலிருந்து நமக்கு ஒரு பென்ஷன் வருது. கவர்மெண்ட்டை நம்ம நல்லா தான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம மக்களுக்காக எந்த சேவையாவது செய்யக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கலாம் என்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரக்காக பண்ணுறோம். இது ஒரு பெரிய ரிஸ்கா, ஃபைனான்ஷியல் ரிஸ்க்குன்றது ரிஸ்க் இல்லை. ரிஸ்க் இல்லைங்க ஐயா. ரிஸ்க்ன்றது எப்படின்னா, இட் இஸ் நோன் ஆஸ் கிரிப்பிளிங் ஆஃப் ஃபைனான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிப்பிளிங் ஆஃப் ஃபைனான்ஸ்னா கவர்மெண்ட்டு எதுவுமே செய்ய முடியாது. சடனாக ஒரு பெரிய பேரிழப்பு வந்ததுன்னா கவர்மெண்ட் கிட்ட எந்த பணமும் இருக்காது. அந்த மாதிரி நிலைமை கிரிப்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியலி கிரிப்பிள்டு, ஒன்றுமே பண்ண முடியாது. அர்ஜென்டினாவில் அதுதான் நடந்து இன்ஃப்ளேஷன் மிக அதிகமாக போய் அவர் 15 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் 3 டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு மிச்சம் அவங்கள எல்லாமே ஒரு நாள்லேயே எடுத்துட்டாரு. என்னால் சேலரியே பண்ண முடியல. அவங்களுடைய கரன்சியே போய், கரன்சி கூட அமெரிக்கன் டாலர் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்மளுடைய அர்ஜென்டினா கரன்சியே வேணாம் சொல்லிட்டார். அதுதான் கிரிப்பிளிங் எஃபெக்ட்னு சொல்கிறது. அந்த கிரிப்பிளிங் எஃபெக்ட் இதில் வராது. ஏன்னா தமிழ்நாடு ஃபைனான்சஸ் ஆர் பெஸ்ட் மேனேஜ்ட். நம்ம கடன் வாங்குறதும் கடன் பே பண்ணுறதும் ரெண்டும் சரியாக தான் நடந்துகிட்ருக்கு. 2025 இந்த டெஃபிஷிட்டை 26.5 இருந்து நம்ம இன்னும் குறைக்கலான்னு ஆரம்பித்தோம். நம்ம குறைக்கிறதுக்கு மெத்தடாலஜியும் கொண்டு வந்தாச்சு. ஆனால் நமக்கு சரியான நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வராததுனால அது ஒரு பெரிய பட்ஜெட் டெஃபிஷியன்சியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த இது தேவையா? இன்னும் கூடுதலாக ஒரு 1000 கோடி 1500 கோடி செலவு தேவைதானா? ஏன்னா இப்போதான் மகளிர் உரிமை தொகை ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய திட்டங்களை செயல்முறைப்படுத்திட்டு இருக்கும்போது இன்னும் இந்த 1000 கோடி தேவைதானா? இப்போ அரசுக்கு கூடுதல் சுமை தானே இது? திரும்ப வேற ஏதாவது ரூபமா, விலைவாசி உயர்வு இந்த மாதிரி திரும்ப சாமானிய மக்கள் தலையில தானே விடியும். அரசு ஊழியர்கள் சந்தோஷமா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, ஆனா பாதிக்கப்படுறது சாமானியர்கள் தாங்கிற ஒரு பொது புத்தி இருக்குல்ல சார், அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அந்த பார்வை நீங்க பார்க்கறதுல ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1000 கோடி 1000 கோடி இதுக்கு செலவழிச்சிட்டோம்னா நம்ம மெட்ரோவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறையும் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக அது இருக்கு. ஆனால் ஒரு இது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸு இது எல்லாமே எந்த ஏஜென்சினா எக்கனாமிக்ஸில் எதன் மூலமாக கவர்மெண்ட்டு இது பண்ணணும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மூலமாக அதை பண்ணணும். அதனால இவங்களுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போது காலையில் கொடுக்குற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுனால 12 to 13% அதனால் மட்டுமே உங்களுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். அதே போல் ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்கறதுனால லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் எங்குமே இன்க்ரீஸ் ஆகலை. 4% இப்போ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படியும் இருக்கிற மாதிரி நிலைமையிலே இருந்து ஃப்ரீயாக கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை தான் வரும். எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது விமன் போய் ஒர்க் பண்ணும்போது ஆர்கனைசேஷன்ஸில் மென்னும் ஒர்க் பண்ணும்போது 72% லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் தமிழ்நாடு.
அப்படி நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக தமிழ்நாடு வந்து ஃபார் பெட்டராக இருக்கு. தமிழ்நாடுடைய இன்டர்னல் ரெவென்யூ ஜெனரேஷன், நம்மளுடைய தமிழ்நாடுடைய டாக்ஸேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 73% தமிழ்நாடு இன்டர்னல் ஜெனரேஷனில் தான் இருக்குது. 26% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக வரும், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது நமக்கு கொடுக்க வேண்டியது. நம்பர் 2 வந்து ஒருவேளை ஏதாவது பேரிடர் இருந்தால் அதுக்கு வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ், இது 26% தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராங் 73% வந்து 70 to 73ங்க லாஸ்ட் இயர் நான் கால்குலேட் பண்ணுற வரைக்கும் 73. இந்த வருஷம் இன்னும் 3 மாதம் இருக்குது, அதனால் 73ன்னு வச்சுக்கலாம். இது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா 2 செல்ஃபோன் நீங்கள் இந்தியாவில் இருந்து ஹையஸ்ட்டாக போயிருக்குன்னா அதில் ஒரு செல்ஃபோன் தமிழ்நாட்டிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுது. எலக்ட்ரானிக் கூட்ஸில் எந்த விதமான இவ்வளோ டேரிஃப் பண்ணியும் எலக்ட்ரானிக் கூட்ஸு இன்னும் அதிகமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் தமிழ்நாடுடைய பொசிஷன். தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் சென்டர் இருக்குது. இப்போ தமிழ்நாடுடைய மேனுஃபேக்சரிங் ஜிடிபி, டோட்டல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 33% மேனுஃபேக்சரிங் ஜிடிபி வருது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் வந்து 12% தான் தமிழ்நாட்டில். அக்ரிகல்ச்சர் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அதை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கு. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 24% அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. 50% பாப்புலேஷன் அது மேலே அது டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் என்டையர் எக்கானமியே ஒரு டிப்ஸி ட்ராவியாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேற இடத்துக்கு மேனுஃபேக்சரிங் இடத்துக்கு நகர்றோம். மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு போயிடுறோம். அதனால வந்து இந்த கான்ஸ்டண்டா சர்வீஸ் செக்டாருக்கு போகும் பொழுது நமக்கு வந்து இந்த 76% இன்னும் 80% மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு ஃபோர்காஸ்டிங்ல தான் நடக்கிறது. ஆனா இங்க ஒரே குறுக்கு கேள்வி, பொதுவா வைக்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க வேளாண் பொருளாதாரத்தை விட்டுறக்கூடாது, நீங்க அதை குறைச்சிக்கிட்டே வரீங்க, லேண்டை குறைச்சிக்கிட்டே, நீங்கள் நம்ம இங்கே உணவுப் பொருளை விளைவிக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்குகிறோம், அந்த இடத்துக்கு தான் நம்ம தள்ளுறோம். இந்த வேளாண் பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் 23, 22 இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 12க்கு வந்துருச்சு. இதுவே தவறுன்ற சில ஆர்குமெண்ட்டையும் சில சூழல் சார்ந்த ஆர்வலர்கள் வைக்கிறாங்கல்ல சார், பொருளாதாரத்தை ஒட்டி. இதில் வந்து ஒன்று வந்து நமக்கு வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்ததுனால ஓகே, அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அது ஒரு சென்டிமெண்ட். இது வந்து விவசாயி என்ற உடனே ஒரு ரொம்ப முக்கியமானது. ஆனால் உலகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டாக மாறிடுச்சு. அமெரிக்காவில் 1% ஆஃப் த பீப்புள் தான், பட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட்டு 1% ஆஃப் பீப்புள் தான் ஃபார்மர்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும். இப்போ என்ன ஆகுது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த கேசஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி கேசஸ். இது ஃபாதர்லேருந்து சன்னிலேருந்து அவங்களுடைய சன்ஸ், அவங்களுடைய சில்ட்ரன், இது மேலே ஒருத்தர் மேலே கிளைம்ஸு. நீங்கள் வந்து விவசாய நிலங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன 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 இடமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணி நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக நடத்துறதுக்கு ஆவரேஜ் வந்து 1.6 ஏக்கர்ஸ் தான் இருக்குது ஒரு ஃபார்மர். ஓகே, அந்த 1.6 ஏக்கர்ஸ் ஃபார்மில் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக நடத்த முடியாது. இப்போ ப்ராஃபிட்டபிளாக நடத்த முடியாத நிலைமைக்கு நம்ம ஃபார்மரை தள்ளி நீ ரொம்ப கிரேட்டான பர்சனு, நீ வந்து எங்களுக்கு சோறு போடுற, ஸோ நீங்கள் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒன்று என்னென்னா அதை நம்ம வந்து மாடர்னைஸ் பண்ணணும். உலகமே மாடர்னைஸ் பண்ணிடுச்சு. அதனால நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா என்டையர் இந்த நாட்டு நடுறது எல்லாமே ரோபோட்டிக்ஸ் வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு ராங்கான தப்பான ஃபீலிங் என்ன வச்சுருக்கோம்னா, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி, அதுக்கு காரணம் சில கம்பெனிஸ் செய்கிறது. இது வந்து
கார்கில் என்ற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து இந்த டெர்மினேட்டர் சீட்ஸ்ன்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. அதனால வருஷமும் நம்ம அதை அவங்ககிட்டயே வாங்க வேண்டும். அதுக்கும் ஜிஎம்ஓ மாடிஃபைடு ஜெனட்டிக்கலி மாடிஃபைக்கும் சம்பந்தம் கொஞ்சம் கம்மி. ஓகே. இதை சொன்னவர் யாருன்னா வெங்கி ராமகிருஷ்ணன், நோபல் பிரைஸ் வின்னர் சொல்லியிருக்காரு. வேணும்னா அவருடைய புக்கு கடைசியில் நம்ம வந்து அதை பார்க்கலாம். இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சர்லேயே ஜெனட்டிக்காக மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நாய் பார்த்தீங்கன்னா, இது 10,000 வருஷத்துக்கு முன்னால் இது நாய் கிடையாது, இந்த நாயே இல்லை, நாய் என்ற இனமே கிடையாது. அப்போது அது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா உல்ஃபாக இருந்தது. அந்த உல்ஃப் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேக் ஆஃப் உல்ஃப்னு சொல்லுவாங்க. 12 உல்ஃப் தான் போய் ஒரே தடவை யானையே சாகடிச்சிடும். ஒரு கடியில் 200 பவுண்ட்ஸ் இருக்கும் அதனுடைய கடி. ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஜனத்தொகை அங்கங்கே இருக்கும்போது அந்த உல்ஃபுக்கு சாப்பாடு கிடைக்காத போது அது மெதுவாக இந்த வீட்டுக்கிட்ட வந்தது. வரும்போது இவங்க இருக்கிற மிச்சம் மீதி கொடுக்கும்போது அந்த உல்ஃபு ஸ்லோவாக மாறி 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 10,000 வருஷத்தில் நாயாக மாறிடுச்சு. அந்த நாயை ஜெனட்டிக் மாடிஃபை பண்ணி இன்னைக்கு இருக்கிற சின்ன நாயெல்லாம் இந்த மாதிரி வந்து நேச்சர்லேயே ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இருக்கு. சயின்டிஸ்ட் ஓரளவுக்கு மாடிஃபை பண்ணுறாங்க. அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கூட டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. அதனால வந்து நம்ம பழைய விவசாய மெத்தட்ஸே வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா டெஃபினட்டாக நம்மளுடைய ஃபுட்டு ஹேபிட்ஸை மாற்றிக்கணும். நமக்கு வாட்டர் இல்லாமல் பண்ணுறதுக்கு மில்லட்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் வந்து ரைஸ் வந்து நிறைய ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுனால அது எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி சுகர் கேன் நம்ம இந்தியாவில் இல்லை, அது சுகர் கேன்லேருந்து வந்தது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணும்னா, இந்த 12% நம்ம டோட்டல் அக்ரிகல்ச்சர் செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள 8%ஓ 7%ஓ பண்ணிடணும். இன்னும் குறைச்சிடணும், இன்னும் குறைச்சிடணும் அதில் இருக்கிற லேபரை. இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர் இருக்கிறத 10 பேர் சேர்ந்து கம்ப்ளீட்டாக மெக்கானைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் டிபெண்டன்ஸ் கம்மியாகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே ஒரு ஏக்கரில் என்ன நடக்குதோ அந்த ஏக்கரே நம்ம பெட்டராக கொண்டு வரலாம். அதுக்கு ரிசர்ச் டெவலப்மெண்ட் இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பண்ணீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே, லேண்ட் பிரச்சனைகள், நீங்கள் எது பார்த்தாலும் இங்கே வாய்க்காய் சண்டையான்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போனா உங்களுக்கு சண்டை என்றாலே வாய்க்கால் சண்டை தான் ஞாபகம் வருதே தவிர வேற எந்த சண்டையுமே ஞாபகம் வருது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதை மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட் தி சேம் டைம் இந்த இண்டஸ்ட்ரியை விரிவாக்கணும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.